வணக்கம் ஆனந்தி. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேவலூர் குப்பம் கிராமத்தில் மனதை உழுக்கும் சோக சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அதாவது ராமர் தெருவில் வாடகைக்கு வசித்து வந்த மோகன்ராஜ் கவிதா தம்பதியரின் ஒரே மகனான தர்ஷன் வயது 3. இவர் செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்துள்ளார். அதாவது மோகன்ராஜ் கவிதா தம்பதியின் சொந்த ஊர் திண்டிவனம் அருகே உள்ள ஒமிப்பூர் எனவும் இவர்கள் வேலை நிமித்தமாக ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மேவலூர் குப்பம் வீட்டில் வசித்து வருகிறார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. இன்று காலை சுமார் 8 மணி அளவில் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென காணாமல் போனான். பதற்றமடைந்த பெற்றோர் தேடிக் கொண்டிருந்த போது அருகில் திறந்து கிடந்த செப்டிக் டேங்க் மீது சந்தேகம் எழுந்தது. உடனடியாக குழந்தையின் தந்தை மோகன்ராஜ் உள்ளே குதித்து குழந்தையை மீட்டெடுத்துள்ளார். பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனை கொண்டு செல்ல நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் நடந்த வீடு மேவலூர் குப்பத்தை சேர்ந்த காற்றம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் முருகனின் தந்தை ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த செப்டிக் டேங்க் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததாகவும் அதனை பல முறை கூறியும் வீட்டு உரிமையாளர் கவனிக்கவில்லை என பெற்றோர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அதாவது தன் வீட்டிற்கு ஒரே குழந்தையான 3 வயது தர்ஷன் இறப்பு அந்த வீட்டிற்கு மட்டுமல்ல அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றனர். ஆனந்தி.